அனைவருக்கும் வணக்கம். யூனிட் 2 மேக்ஸிமா அண்ட் மினிமாவோட டாப்பிக்கில் சில 1 மார்க்ஸ் பார்க்கலாம். மேக்ஸிமா அண்ட் மினிமாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த நெசசரி கண்டிஷன் ஃபார் எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் டு ஹாவ் எ மேக்ஸிமா அட் எக்ஸ் ஈக்குவல் டு சி இஸ் தட் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0. நெசசரி கண்டிஷன் ஃபார் எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் to have a maxima at x equal to c is that na என்ன போடுவோம் f dash of c equal to 0. அடுத்தது இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான், நம்ம 12th படிச்சிருப்போம். the function f of x has a maximum value எப்போ கிடைக்கும்? f dash of c equal to 0, f double dash of c வந்து என்னவா இருக்கும்? less than 0. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்தது பாருங்கள், தேர்ட் ஒன். the maximum value of sin x plus cos x is மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் sin x ப்ளஸ் cos x கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் √2 வருதான்னு பாருங்கள். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் sin x ப்ளஸ் cos x இது எப்படி நம்ம போட்டிருக்கோன்னா, நம்ம எப்பவும் போல் நம்ம 12th படித்த அந்த மாடலே யூஸ் பண்ணிக்கலாம். f of x equal sin x ப்ளஸ் cos x இதை ஒய்ன்னு டினோட் பண்ணிட்டோம்னா dy by dx போடுவோம். அப்போ cos x மைனஸ் sin x, இப்போ dy by dx equal to 0, அதாவது f dash of x நம்ம 0 போட்டோம்னா cos x minus sin x equal to 0. இப்போ மைனஸ் sin x equal to மைனஸ் cos x, மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ sin by cos வந்து tanன்னு போடுவோம். tan x equal to 1. tan எப்போ 1 வரும்? tan 45க்கு 1 வரும். அப்போ tan x equal to 1னா tan x equal to tan 45. இப்போ x equal to 45 கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம f double dash x செக் பண்ணோம்னா அது வந்து நெகட்டிவ் தான் வருது. ஸோ இட் கெட்ஸ் அ மேக்ஸிமம் வேல்யூ அட் x equal to 45. அப்போ y equal to sin x plus cos xல இந்த 45 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ sin 45 plus cos 45. sin 45 நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 1/√2. cos 45 தெரியும் 1/√2. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2/√2. 2னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? √2 × √2ன்னு பிரிப்போம். பை இந்த √2 இருக்குது. இந்த √2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் வந்து √2. ஸோ அதோட வேல்யூ வந்து √2. சரிங்களா? எப்பவும் போல் 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், நெகட்டிவ் வந்துருச்சு. ஸோ இட் அட்டைன்ஸ் ஏ மேக்ஸிமம் வேல்யூ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 45. ஸோ அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதாங்க. அடுத்த சம் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ்னா தென் இதில் எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா இதில் எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ நன் ஆஃப் தீஸ். ஃபோர்த் ஒன் நன் ஆஃப் தீஸ். ஃபோர்த் ஒன் நன் ஆஃப் தீஸ். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். இஃப் ஒய் ஈக்குவல் டு ஏ லாக் எக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஹேஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீமம் வேல்யூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு -1 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கேட்டிருக்காங்க. தென் இதில் எந்த ஆப்ஷன் காட்டி கேட்குறாங்க? ஒய் ஈக்குவல் டு ஏ லாக் எக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஹேஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீமம் வேல்யூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு -1 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த ஆப்ஷன் எது வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வர ஆன்சரை நோட் பண்ணிக்கிங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதியிருக்கோம். எப்பவும் போல் எஃப் டாஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். அப்போ ஏ லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x, அதனால் a/x ஆகிடுச்சு. பிஎக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2bx, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ எஃப் டாஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடுவோம் இல்லைங்களா? ஸோ இது ஈக்குவல் டு 0 போட்டிருக்கோம். 0 போடுவோம். என்ன கொடுத்துற கண்டிஷன்? எக்ஸ் ஈக்குவல் டு -1, எக்ஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்தான். ஸோ -1 வச்சு போடுவோம். அடுத்து 2 வச்சு இன்னொன்று போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு -1 வச்சு போட்டால் இப்போ -a -2b + 1 ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 போடுங்க. அப்போ a/2, இங்கே 2 2s are 4b ஆயிரும் +1. இங்கே வந்து இது எக்ஸ் ஈக்குவல் டு -1 வச்சு போட்டது, இது எக்ஸ் ஈக்குவல் டு 2 வச்சு போட்டது. ஸோ நம்ம 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா -a -2b ஈக்குவல் டு -1ன்னு மாற்றிக்கிட்டோம். இதை பார்த்திங்கன்னா எல்சிஎம் 2 எடுத்தோம்னா அப்போ a + 8b + 2/2 வரும் இல்லைங்களா? இப்போ 0 ஆயிரும். அப்போ a + 8b + 2 இருக்குது, சரி கொண்டு வந்தால் -2 ஆயிடுச்சு. அடுத்தது ரெண்டையும் நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக a கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 6b = -3, b = -1/2 கிடச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம ஏவும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் நம்ம ஏ கண்டுபிடிக்கலன்னா ஆப்ஷனில் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான
ஐடியா வரைக்கும் நம்ம போட்டுட்டோம், அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டேன். நீங்கள் வேணால் ஏவும் போட்டுக்குங்க. இந்த பாருங்கள் b ஈக்குவல் டு இங்கே -1/2 இருக்குது, அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டேன். சப்போஸ் 2 ஆப்ஷனில் b ஈக்குவல் டு -1/2 வந்துச்சுன்னா நீங்கள் a கண்டுபிடிச்சிட்டு செக் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஸோ 5th சம்முக்கு வந்து a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு -1/2. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 6th ஒன், the function f of x equal to x cube minus 6x square plus 24x plus 4 has maximum value at x equal to minimum value at x equal to 2 maximum value at x equal to 4 and minimum value at x equal to 6 neither maximum nor minimum at any point ன்னு பார்த்தா இந்த கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது, neither maximum nor minimum at any point. ஸோ 6th ஒன்னுக்கு ஆப்ஷன் டி. 6th ஒனுக்கு போட்டிருக்கோம், டீட்டெயில் ஆன்சர் போட்டிருக்கோம் பாருங்கள். f dash of x கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ என்ன வருது, 3x square minus 12x plus 24 வருது. ஸோ f dash of x = 0 போட்டோம்னா இது எல்லாத்துலேயுமே 3 வந்து டிவைட் பண்ண முடியும். ஸோ டிவைட் பண்ணிட்டோம். அப்போ x square minus 4x plus 8 = 0. ஸோ நம்ம இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியலையா. அப்போ del = b square minus 4ac b வந்து -4 the whole square -4 into a வந்து 1, c வந்து 8, அப்போ -16 வந்து less than 0 வந்துருச்சு. ஸோ del வந்து less than 0. ஸோ no maximum or minimum at any real point. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து டி. இதுக்கு வேறு மெத்தடு இருக்குது, நீங்கள் உங்கள் மெத்தடில் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சரி. அடுத்து 7th ஒன், இது வந்து டேரக்ட் கொஸ்டின் தான். the necessary condition for a function f of x, y to have maximum or minimum value at point a, b are that. இதுக்கு பார்த்தீங்கன்னா ∂f by ∂x = 0, ∂f by ∂y அதுவும் 0 தான். எங்கேனா at a, b. இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுங்க. ∂f by ∂x, ∂f by ∂y = 0 at a, b. 7th one direct question. அடுத்து 8th one, the maximum value of கொடுத்துருக்காங்க. f of x = 1/3x cube minus 2x square plus 3x plus 1 is. இப்போ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். உங்கள் மெத்தடை நீங்கள் போடுங்க. ஆன்சர் 7/3 வருதான்னு பாருங்கள். 8th ஒனுக்கு ஆப்ஷன் வந்து 7/3. நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். f of x எழுதியிருக்கோம். f dash of x இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x² வருமா, x cube பண்ணால். ஸோ 3x²/3 மைனஸ் இதை பண்ணால் 4x வரும். இதுக்கு 3 வருது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் f dash of x = 0 போடும்போது அப்போ இந்த 3 நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ x² minus 4x plus 3 = 0. இது என்ன அப்ளை பண்ணியிருக்கோம், f dash of 0. இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா -1 -3 வருது. ஏன்னா சென்ட்ரு மைனஸ்னால 2 ஃபேக்டரும் மைனஸ் தான். ஸோ இப்போ x = 1, x = 3 2 ஆப்ஷன் கிடச்சிருச்சு. x = 1, x = 3. ஃபஸ்ட்டு x = 1 கொண்டே போடுவோம். இப்போ f double dash of x கண்டுபிடிச்சோம்னா 2x - 4 இல்லையா. இல்லை x = 1 போட்டோம்னா 2 - 4 -2 வருது. ஸோ நெகட்டிவ் வந்தால் என்ன போடுவோம், மேக்ஸிமம் at x = 1. ஏன்னா நெகட்டிவ் வந்தால் என்ன போடுவோம், மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். இது நம்ம 12th கான்செப்ட் தான். ஸோ அந்த x = 1 கூட நான் மேலே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். f of x'ல சப்ஸ்டியூட் பண்ணால் இது நம்ம எல்சிஎம் எடுத்தது போக பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 4 - 2 2 ஆயிரும். ஸோ 1/3 + 2 கிடைக்குது. ஸோ 7/3 எனக்கு ஆன்சர் வருது. அது ஆப்ஷனில் இருக்குது, நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 8th சம்க்கு ஆன்சர் வந்து 7/3. ஸோ பாருங்கள் 8th ஒனுக்கு ஆன்சர் வந்து 7/3. 9th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா sin x of 1 + cos x is maximum at. இதுவும் அதான் மேக்ஸிமம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம எப்பவும் போல் நம்ம மெத்தடில் போடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா x = 5/3 வரதான்னு செக் பண்ணிக்கோங்க. 9th ஒனுக்கு ஆன்சர் வந்து x = 5/3. sin x of 1 + cos x is maximum at. வரலைன்னா நம்ம எப்பவும் போல் இந்த மெத்தடில் போட்டிருக்கோம் பாருங்கள். வந்தவங்க உங்கள் மெத்தட்லேயே போட்டுக்குங்க. எப்பவும் போல் தான் எழுதிக்கிறேன். y = எழுதியிருக்கோம். இந்த 1 + cos xக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், 1/2 × sin 2x தெரியலையா, sin 2x/2 அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே நம்ம 12th பேசிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா சைனை பண்ணால் காசு, அதே மாதிரி சைனை பண்ணால் காசு, 2x பண்ணால் 2 வரும், பை இந்த 2 இருக்குது. இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ cos x + cos 2x. அப்புறம் என்ன பண்ணுவோம், f dash of y = 0 போடுவீங்க இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம = 0 போட போகிறோம். இது வரைக்கும் நம்ம எப்பவும் போல் பழைய மெத்தட் தான். y எழுதியிருக்கோம்,
அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைம். அடுத்தது 0 வைப்போம், எக்ஸ் கண்டுபிடிப்போம். அப்புறம் எஃப் டபுள் டாஸ் ஆஃப் ஒய் கண்டுபிடிப்போம். அதை சப்ஸ்டியூட் பண்ணி நெகட்டிவ்னா மேக்ஸிமம் போடுவோம், பாசிட்டிவ்னா மினிமம் போடுவோம். அதே 12th மெத்தட் தாங்க. இப்போ அது ஈக்குவல் டு 0 அந்த சைடு கொண்டு தான் மைனஸ் காஸ் 2x ஆயிரும். இது எப்படி எழுதலாம்? காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டான்னு போடுவோமா? அப்போ தான் நீங்கள் மைனஸ் வர முடியும். இப்போ காஸ் ஆஃப் இப்போ கிளியராக தெரியுதான் பாருங்கள். காஸ் ஆஃப் 180 மைனஸ் 2x. இப்போ இப்போ காஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் 2x. இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ 3x ஈக்குவல் டு பை, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 3. இந்த ஸ்டெப் புரியுதான்னு பாருங்கள். காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் 2x இருந்தது. இதை வந்து காஸ் ஆஃப் 180 மைனஸ் 2xன்னு மாற்றிருக்கோம். ஏன்னா இங்கே காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா தான் மைனஸ் காஸ் தீட்டா வரும். எல்லாமே 12th கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 3 கிடச்சிருச்சு. அடுத்து எஃப் டபுள் டாஸ் ஆஃப் ஒய் போட்டிங்கன்னா சைன் அப் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் வரும். அதே மாதிரி காசை இங்கே இப்போ இங்கே எழுதிட்டேன் பாருங்கள். இதுதான் வந்து காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் 2x இருந்துச்சு இல்லைங்களா, எஃப் டாஸ் ஆஃப் ஒய். இப்போ எஃப் டபுள் டாஸ் ஆஃப் ஒய்னா காசை பண்ணுங்கள் மைனஸ் சைன் எக்ஸு, இங்கேயும் காசை பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் 2x, 2x பண்ணும்போது 2 வரும். இப்போ இது கிடச்சிருச்சு சரிங்களா. இப்போ வந்து இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 3 இங்கே போடுவோம். நெகட்டிவ் வந்ததுன்னா மேக்ஸிமம், பாசிட்டிவ் வந்ததுன்னா மினிமம் போடுவோம் இல்லைங்களா. ஸோ இதை ஃபஸ்ட்டு பை பை 3 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸ் இருக்கிறதுல பை பை 3 போட்டிருக்கோம். அப்போது மைனஸ் சைன் 180 பை 3 வரும் இல்லைங்களா. அப்போ வந்து 60 ஆயிரும். அப்போ மைனஸ் √3/2. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா மைனஸ் 2√3/2 வரும். இது நம்ம 11th 12th மாடல் யூஸ் பண்ணி இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிக்குங்க. ஏன்னா இங்கே 180 போடுவீங்க, ஏன்னா 60 வரும், 120 வரும். அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்குங்க. ஸோ இதில் வந்து √3/2 காமனாக இருந்துச்சுன்னு எடுத்துட்டேன். ஸோ இதில் என்ன வருது பாருங்கள், நம்ம பார்த்தோன்னே தெரியும் நெகட்டிவ் தான், எவ்வளோ ஸ்டெப் போகணுன்னு இல்லை, நெகட்டிவ் தான். ஸோ நெகட்டிவ் வந்துருச்சு. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இட் கெட்ஸ் ஏ மேக்ஸிமம் வேல்யூ அட் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 3. ஸோ 9th ஒன் பார்த்துக்கோங்க. இட்ஸ் கெட்ஸ் ஏ மேக்ஸிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 3. சரிங்களா. அடுத்த 10th ஒன்றும் அதே தான், மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் லாக் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 1/e வருதான்னு பாருங்கள். 10th ஒன் மேக்ஸிமம் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. 10th ஒன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பை எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து u/vன்னு வச்சு 10th ஒன்று அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா u டாஸ் v மைனஸ் uv டாஸ் பை v ஸ்கொயர் போடுவோம் இல்லைங்களா. அப்போது u டாஸ் பார்த்திங்கன்னா லாக் எக்ஸை பண்ணால் 1/x, v மைனஸ் u இன்ட்டு v டாஸ் பண்ணும்போது எக்ஸை பண்ணும்போது 1 வருது பை v ஸ்கொயர்டு. இதில் எக்ஸு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 1 மைனஸ் லாக் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ 1 மைனஸ் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா மைனஸ் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு -1. அப்போ லாக் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ லாக் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் இ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இ கிடச்சிருச்சு. நம்ம எஃப் டபுள் டாஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி இந்த எப்பவும் போல் நீங்கள் போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வேல்யூ வருதுன்னா இந்த எக்ஸை கொண்டே போடும்போது லாக் இ பை இ வருங்களா. லாக் இ வந்து 1. இப்போ 1/e தான் மேக்ஸிமம் வரும். ஸோ எஃப் டபுள் டாஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. எப்பவும் போல் பழைய மெத்தடில் இன்னொரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு இ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வி கெட் த மேக்ஸிமம் வேல்யூ அட் எக்ஸ் ஈக்குவல் டு இ. அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/e வருது. செக் பண்ணிக்கோ, 1/e தான் நம்மளுக்கு வருது. நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபங்க்ஷன் u ஈக்குவல் டு sin x sin y sin ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு பை பை 3ன்னு கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து 11th ஒரு 16 சம் வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம போட்ட அதே மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு சம்முக்கு வந்து சப்போஸ் புக் ஆன்சர் வந்து கரெக்டாக வரலைன்னா அதை சொல்லுங்கள், அதை நம்ம இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம் அப்படிங்கிற ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்கள். நம்ம போட்ட அதே மெத்தட்லேயே போடுங்க. அடுத்தது பாருங்கள், மினிமம் வேல்யூ ஆஃப் xy ப்ளஸ் a³ x ப்ளஸ் a³ y அட் எக்ஸ் ஈக்குவல் டு a ஒய் ஈக்குவல் டு ஏன்னு கேட்டிருக்காங்க. மினிமம் வேல்யூ. ஸோ எப்பவும் போல் இதை ஒய்ன்னு வைங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு a ஒய் ஈக்குவல் டு a சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்புறம் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேல்யூ பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதோட ஆன்சர் 3a² பாருங்கள். வரலைன்னா நம்ம போடலாம். சரிங்களா. இது வந்து மினிமம் கேட்டிருக்காங்க. அடுத்தது மினிமம் தான். a tan squared x ப்ளஸ் b cot squared x
equals the maximum value of a sin square theta plus b cos square theta where a, b greater than 0 then a equal to 4bங்கிற condition satisfy ஆகுதான்னு பாருங்கள். a equal to 4b. அடுத்தது 14. The maximum value of cos sin x is cos of cos 1 அதுதான் maximum value. இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். cos 1 15-16 ட்ரை பண்ணுங்கள். மினிமம் வேல்யூ ஆஃப் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x sin theta மைனஸ் cos square theta இஸ் -2 -1 -1/2 0 கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1 மினிமம் வேல்யூ -1. இது வருதான்னு பாருங்கள். ஃபார் எனி ரியல் theta the maximum value of cos squared of cos theta plus sin squared of sin theta is இதுக்கு பாருங்கள் 1 plus sin squared 1 வருதான்னு பார்த்துங்க. 1 plus sin squared 1 அவ்வளோதான். 16 சம்ஸ் வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமமில் போட்டோம். நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.